மௌனமே சிறந்த தவமாகும். மத்வாச்சாரியாரின் காலடிப்பட்ட மண்ணில் ராகவேந்திர சாமி 14 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பூர்வர்களின் பிருந்தாவனங்களுக்கு பூஜை செய்த இடம் அதுதான் சேன்பாக்கத்தில் உள்ள நவ பிருந்தாவனம் என்னும் இடமாகும். தமிழகத்தில் விழுப்புரம் அருகில் திருக்கோவிலூர் என்னும் அழகான ஊர் உள்ளது. இங்குள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையில் அனைவருக்கும் மிகவும் பிடித்த மகான் ஸ்ரீ ரக்ஷம் தீர்த்தரன் மூல பிருந்தாவனம் உள்ளது. இவரின் சீடர்தான் ஸ்ரீ வேதவியாச தீர்த்தர் ஆவார். சந்தேகத்தை போக்கும் வித்யாபதி தீர்த்தர். உத்திராதி மடத்தின் பரம்பரையில் 15வது பீடாதிபதியாக வித்யாபதி தீர்த்தர் இருந்து மக்களுக்கு அருள் புரிந்தார். பொதுவாகவே ஞானிகளும் ரிஷிகளும் சந்நியாசிகளும் அளவோடு தேவைக்கு மட்டுமே பேசுவார்கள். மௌனம் என்பதே ஒரு சிறந்த தவமாக மேற்கொண்டு வருவார்கள். இதனை மத்துவ சம்பிரதாய மகான்கள் பலரும் கடைபிடித்துள்ளனர். இன்றும் கூட ஏகாதேசி என்று சில மத்துவ சம்பிரதாய மகான்கள் மௌன விரதத்தை கடைபிடிக்கின்றனர். அப்படி மிக கடுமையாக மௌன விரதத்தை கடைபிடித்திருக்கிறார் வித்யாபதி தீர்த்தர். சாஸ்திரம் ரீதியாகவும் வேத புராண இதிகாசங்களில் யாருக்கேனும் சந்தேகம் ஏற்பட்டால் வித்யாபதி தீர்த்தரிடத்தில் உரையாடி அதனை நிவர்த்தி செய்து கொண்டுள்ளார். நதியானது அமைதியாக மௌனமாக அதன் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும். அதில் நாம் மூழ்கி எழும்போது நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுபோல எப்பொழுதும் மௌனமாக இருக்கும் வித்யாபதி தீர்த்தர் யாரேனும் ஆபத்து என்று வந்தால் உடனே அவர்களின் துயரங்களை போக்கி புத்துணர்ச்சி பெற செய்கிறார். அற்புதங்கள் செய்யும் மகான் ஆவார். முகமதிய இளவரசருக்கும் எதிர்நாட்டு இளவரசருக்கும் கடும் போர் நடைபெற்றது. இதில் முகமதிய இளவரசர் மாண்டு போனார். பின்னர் முகமதிய இளவரசரின் உறவினர்களும் மக்களும் வருத்தத்தோடு இளவரசரை புதைத்து விடுகின்றனர். நாட்கள் கடந்தும் இளவரசரின் இழப்பை உறவினர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. குறிப்பாக இளவரசரின் குழந்தைகள் தொடர்ந்து தந்தை இல்லாததை நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார்கள். இதன் செய்தி வித்யாபதி தீர்த்தருக்கு சென்றது. தந்தை இல்லாத குழந்தைகள் அழுவதை வித்யாபதி தீர்த்தரால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதன் பின்னர் முகமதிய இளவரசர் புதைக்கப்பட்ட இடத்திற்கு வித்யாபதி தீர்த்தர் சென்றார். வெகு நேரமாக இளவரசர் புதைக்கப்பட்ட மண் மேட்டின் மீது அமர்ந்து மௌனமாக தவம் செய்ய தொடங்கினார். வித்யாபதி தீர்த்தர் தவம் செய்வதை அறிந்த இளவரசரின் உறவினர்களும் மக்களும் ஒன்று கூடினர். பல மாதங்கள் கிடந்தன. மெதுவாக கண்களை திறந்தார் வித்யாபதி தீர்த்தர். மௌனத்தை கலைத்து இளவரசர் இறக்கவில்லை. புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி இளவரசரை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறி வித்யாபதி தீர்த்தர் சென்று விட்டார். அவர் கூறியபடி இளவரசர் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம்! முகமதிய இளவரசர் எழுந்து பேசத் தொடங்கினார். நீண்ட நேரம் என் தலையில் யாரோ கை வைத்து கொண்டிருப்பதை நான் நன்றாக உணர்ந்தேன் என்று கூறினார். இதனை கேட்டவர்கள் வித்யாபதி தீர்த்தர் செய்த தவத்தை பற்றி அரசரிடம் தெரிவித்தனர். அவரின் மகிமையை இளவரசருக்கு விளக்க வித்யாபதி தீர்த்தர் தவம் செய்த சேன்பாக்கம் இடத்தை முகமதிய இளவரசர் அவருக்கே சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். இவ்வாறு மகான்களின் மகத்துவமானது மிகவும் விசேஷமானதும் புகழ்பெற்றதும் ஆகும். மகான்களில் ஒருவர் சரணடைந்தார். அவர் தகுதியுடையவராக இருந்தார். அவருக்காக என்ன நன்மை வேண்டுமானாலும் மகான்கள் இறங்கி வந்து செய்வார்கள் என்பதை இந்த உண்மை சம்பவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். எனவே ராகவேந்திர சுவாமி ஆகட்டும், அவரின் சிடர்களான சேன்பாக்கத்தில் உள்ள மகான்கள் ஆகட்டும், அனைவரது சக்தி அபரிதமானவை. அவர்களை உங்கள் குருவாக நினைத்து கொண்டு அவர்களின் பாதம் பணிந்து அவர்கள் சொன்ன விதிமுறைகளின்படி ஒருவர் வாழ்ந்து வருவாரானால் அவர்களின் அருள் பூர்ணமாக அவருக்கு கிடைக்கும். அவர்களின் பாதுகாப்பும் அவர்களுக்கு கவசமாக இருந்து செயல்பட்டு அவர்கள் வாழ்வில் ஏற்படும்
எண்ணற்ற பிரச்சனைகளிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து அவர்கள் இறைவனிடத்தில் செல்வதற்கான வழியை குருவானவர் ஒருவருக்கு செய்வார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தோ ஐயமோ ஒருவருக்கு தேவையில்லை. மகான்களின் பாதத்தை நாம் பற்றுவோம். வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளையும் வாழ்க்கையில் மனிதன் தேடிக்கொண்டிருக்கும் நிம்மதியையும் அடைந்து இன்புற்று அனைவரும் வாழ வேண்டும் என மகான்களின் ஆசியோடும் மகான்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை நாம் முடிக்கின்றோம். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் உள்ள மகான்களின் ஆசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மௌனமே சிறந்த தவமாகும். அதுவே கர்ம வினையை குறைக்கின்ற தந்திரமும் ஆகும்.